எத்தனையா எங்க அப்பா அம்மா சொன்னாங்க அடித்து உதைத்து என்ன வேணாம் வாமத்துக்கு கல்யாணம் செய்து கொள்ளாரு நாங்க பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைய கல்யாணம் செய்தா கணக்கு வரைக்கும் சந்தோஷமா வாழன்னு சொன்னாங்க என் கண்ணுக்கு கணவனா வேலுமென்று நான் மனசுல நினைத்து இந்த சுழவனை செய்ய ஏற்பாடு செய்து நான் மாறிய கையில் கைகாலத்த மணவனாகும் 4448 வியாதியே பெருவியாதி புத்து சேரானுக்குரிய பருவாவிக்கு இந்த பருவாவில பாலை எந்தரித்தனமா ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையா நான் பிறந்தேன். எந்த ஒரு அப்பா அம்மாவும் தான் புள்ள பெத்த புள்ள நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. இந்த படுபாவி மனசுனா மாதிரி என் தாய் இருந்த வார்த்தை நான் கேட்டேனா? என் உடம்புக்கு என் கண்ணுக்கு ஏத்த கருணா சொல்லி கைகாலற்ற முடவன் கழுத்துல இந்த மாலையை போட்டு விட்டேன். படுபாவி எனக்கு என்ன முள்ளுக்கல் கோட்டை என் சண்டாள பாதகன இன்னைக்கு என பெருத்த எங்க நாடா இன்னைக்கு அந்த என பெருத்த நாட்டிலையா எங்க இனத்தார தள்ளி வச்சு இந்த எந்திரார நம்ம இவனுக்கு இலிகுடத்தான் ஜாதின்னு என் இனத்தாருக்கு தான் தெரிஞ்சா என்னை எழுதி அடிப்பாங்க. இந்த சண்டாள சீமையில என்ன இருக்கான்னு சொல்லுவாங்க. எனக்கு சங்க முள்ளுக்கால் கோட்டை என் சண்டாள பாதகரே இன்னைக்கு சனபேரத்தை யானாடு இந்த சனபேரத்தை யானாட்டிலையோ எனக்கு வந்த சந்திரன் என் சனத்தார தள்ளி வச்சு இந்த சந்திரனை மாலையிட்டான். இவன் ஜாதிக்கெல்லாம் தாழ்ந்தவன்னு என் சனத்தாருக்கு தான் தெரிஞ்சா என்னை தட்டி அடிப்பாங்க, என் தலைமுடிய பிப்பாங்க. சுழவரம்னு ஒரு பண்ணா பிறந்தவ தாய் வந்து வார்த்தையை கேளாமல் என் விருப்பத்துக்கு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செய்து இன்னைக்கு தாழம்பு வாசலுக்கா இந்த தங்களோட கூந்தலுக்கும்
எனக்கு தானே பொருத்தம்னு இந்த சண்டாள பாவின தங்க மடிக்கோலி நான் தாழ முன்னாடி எடுத்தான். அன்னைக்கு தாழ முன்னாடி எடுத்து என் தலையிலேயே சூடுனதும் நீங்க அந்த தாழ பூவெல்லாம் இன்னைக்கு சாதா பாமா மாறுதம்மா. இந்த தங்கால சுத்துதம்மா, என் தலை மேல கொத்துதம்மா. ஆசைப்பட்டது எல்லாத்தனையும் எனக்கு வீணான வாக்கியா போயிடுச்சு. இன்னைக்கு கனகாபரம் பூவுக்கும் என் சண்டால பாதகனே இந்த கல்வியோட கூந்தலுக்கும் எனக்கு கணக்கா இருக்குமுன்னு நான் கள்ளி மடி கோலி இந்த சண்டால பாவின கனகாபரம் பூ எடுத்தான். அந்த கனகாபர பூவெல்லாம் நீங்க கரும்பாம்பா மாறிட்டம்மா. என் கழுத்து மேல சுத்துதம்மா, இந்த கல்யாண கொத்துதம்மா. நான் உள்ள மடிச்சு கட்டி என் உள்ளடைய உள்ளடக்கி இந்த ஊர்ல ஒதுங்கி நடந்தாலும் நான் ஒழுங்கா பழைச்சாலும் இனிமேல ஊருல உள்ளதானு எனக்கு ஊராரி பேர் வைப்பான் மேலுக்கு ஊரில் ராய வைப்பான். கைகாலட்ட முடவனு கல்யாணம் செய்து இவன் இருக்கிற அழகுக்கு அவனே கூட இருப்பாளா, வேற எவனு கூட போன்னு பாக்குறவங்களை என்ன பேசுவாங்க. என் பட்டம் அடிச்சு கட்டி என் பாவடைய உள்ளடக்கி உங்க வீட்டுல நான் பார்த்து நடந்தாலும் நான் பலமா போயிட்டாலும் இந்த ஒரு பங்காளி கூட்டம் எல்லாம் எனக்கு பாவியா பேர் வைப்பா, எனக்கு 10 ஒரு நாயம் வைப்பா. 10 பேத்த போனாலும் பெத்த தாயா அதுல உலகத்துல சொல்லுவது போல என் தாய் தந்த வார்த்தைய கேளாம நான் படுபாவை சுழவரை ஏற்பாடு செய்தது. சுழவரத்துல இருந்து கைகாலட்ட போனவரை கல்யாணம் செய்யப்பா. அப்பாவியானே என்னைக்கு உருவாகிறோமோ அன்னைக்கு பிரம்மதேவன் எழுதுற எழுத்து என்னைக்குமே மாறுது. என்ன சொன்னா நீ இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் பிறக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு பிரம்மதேவன் போட்ட விதி அல்லவா. பாவி எல்லாம் செய்யும் முன்னும் சேராடுகிறது. இந்த ஆளோடு நான் எப்படி செல்வது? இந்த ஆளை வேண்டாம் என்று இப்பேற்பட்ட சுடபரத்தில் நான் மாலை இந்த குஷரோபிக்கு நான் மாலையை போட்டுவிட்டு வேண்டாம் என்று நான் சென்றாலும் பார்ப்பவர் ராஜா விட்டு பிள்ளைக்கு ஒரு சட்டம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டமா? மாலை போடுவன்னு சொல்லி சுடவரை ஏற்படுத்தி அரிதேசி பரிதேசி சோழி சொங்குவான் கத்தி குட்டி கவிபாடி ஏழையோ எளியவரோ யாரோ எந்த ஜாதியோ எவராயிருந்தாலும் எவர் வந்து சுடவரத்தில் அமர்கிறாரோ அவர் கழுத்திலே மாலை போடுவாள் கருணாம்பிகை என்று நிருபம் கொடுத்தோம். அந்த நிருபத்தின் பிரகாரம் கைகாலற்ற முடவன் மேல் மாலை விழுந்து விட்டதே.
இப்ப முடவன் என்று சொல்லி மாலையை தூக்கி போட்டுட்டு போறாள் வேளான்னு சொல்லி எனக்கு உலகத்தில் எனக்கு பேராக கூடாது. அவரா இருந்தாலும் கல்லா இருந்தாலும் கணவன் புள்ளா இருந்தாலும் புருஷன் அவன் எப்படியா அழைத்து சென்று என் தந்தையாரிடத்தில் சென்று திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். ஏங்க 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 உங்களைத்தான் ஏந்திருங்க. ஏங்க ஏந்திருங்க. நீ ஏந்திருக்க சொல்றேன். எழுந்திருங்க. காய்ச்சி போட்டுது வாங்க சொல்றேன். இந்த சுரவரத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய தூங்கிட்டீங்களா? சோடு கிடைக்கணும் பார்த்தா சோடு கிடைக்கல. இடியனும் உண்டே வந்துட்டு ஊந்து போனேன். மாலை தரித்த மர மன்னவா கனகமாவிரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய கனகராஜன் மகளாகிய நான் தான் கருணாம்பிகை. எனக்கு என்ன நல்லா ஊட்டி போனேன். இந்த தாய் தந்த வார்த்தையை கேளாமல் பிடிக்க இந்த சுழபரத்தை நான் ஏற்பாடு செய்து இந்த சுழபரத்தில் அமர்ந்து நான் மாலையானது எரியக்கூடிய நேரத்திலே ஏன்னா விடுங்கண்ணே ஏனோ நான் எடுத்த மாலையானது தங்கள் கழுத்திலே விழுந்து விட்டது. சாமி அடிக்க என்ன இது ஆலயா? என்ன நீ போட்டியாடு? நான் மாலை தாங்க போட்டேன். அப்படின்னா நீ போட்ட மாலை நீ ஐயா எனக்கு முடிக்கானு நான் ஓட்டுக்கு வந்தேன். ஓடு ஷோட்டுக்கு ஒரு கல்யாண வீட்டுல போனால் வயிறார பசியார சாப்பிட்டு வரலாம்னு ஒரு சபையில வந்து அமர்ந்திருந்தீர்கள். அமரக்கூடிய நேரத்திலே நித்திர சோகமானது வந்து அயர்ந்து தூங்கி விட்டீர்கள். எத்தனையோ ராஜாக்கள் அமர்ந்தார்கள். என் தலைவிதி உன் கழுத்திலே இந்த மாலை விழுந்து விட்டது. மகாலட்சுமாவன் வெளிநாட்டு பொண்ணு நான் ஒரு கைகால என்னவனா ஆனவன உனக்கு எனக்காண்டு பாட்டுப்படாது. பாட்டுப்படாது நீ எனக்கு போட்டுட்டு நீ அவனை போய் நட்டிட்டு போயிடுவேன். நான் எங்க போயிட்டு உட்காந்து சொல்றது கேளுங்க. ஒரு வார்த்தை சொல்றது கேளுங்க. இந்த மாலை போடக்கூடிய நேரத்திலே எல்லா நாட்டு ராஜாக்களும் கண்ணால பார்த்தார்கள். ஆமா அவரவரும் வந்திருந்தார்கள். பார்த்து விட்டு கருணாம்பிகை இட்ட மாலையானது அமர்ந்திருந்த ஒரு கைகாலற்ற முடவன் மேல் மாலையை போட்டு விட்டால் என்று எல்லாரும் பார்த்து விட்டு சென்றார்கள். எல்லாருக்கும் தெரியும் இந்த மாலையை வேண்டாம் என்று நீங்கள் கழட்டி வீசி விட்டு என்னை விட்டு பிரிந்தால் என்ன எல்லாம் திரும்ப சொல்லுவாங்க. கைகாலற்ற முடவன் என்று புருஷன் விட்டுட்டு போயிட்டான் என்ன உனக்கு பேசும். நானே கைகாலட்டவன் சீயும் பொண்ணு சேடாட்டு. கடைசியில நீ என்ன நம்பி உன்னை நம்பி நான் இருந்து கடைசியில அவன் குட்டை முடிச்சு ஒன்று ஈண்டு விட்டுட்டு போயிட்டுனா நான் தனியா நிக்கணும். வேணாம் நீ ராஜ கொட்டிட்டு போட்ட நான் குட்டை முடிச்சவன் தனியா வேண்டிக்கிறேன். நான் பாவம் ஐயோ ஆமா. இந்த உங்க உடம்புல இருக்கக்கூடிய சீய பொண்ணோட 4448 வியாதியில பெருவியாதி குஷ்டம் அல்லவா? அது எப்பேற்பட்ட குஷ்டமா இருந்தாலும் மனைவி நான்
உலகம் 55 இன்னைய கழுத்துல நீ தாலி மட்டும்தான் கட்டுற. ஆனா உலகம் 55 தேசத்துக்கும் கருணாம்பிகையை மாலையிட்ட மன்னவன் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால எங்க அப்பா அம்மா கிட்ட வாங்க. எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து கடைசியில கையை விட்டுற மாட்டேன்ல. நான் ஒண்ணு நம்பி என்ன விட்டுட்டு போயிடாத. ஏங்க கையை உள்ள விட்டுறாங்க. அப்பேற்பட்ட பெண்ணா இருந்தால் இப்பேற்பட்ட சபையில நீ படுத்திருக்கக்கூடிய தூக்கத்திலே இந்த மாலையான் உன் கழுத்திலே போட்டு விட்டு நான் பார்க்கக்கூடிய நேரத்திலே கத்தினேன் கதறினேன் கண்ணீர் வடித்தேன். நான் விட்டுட்டு ஓடதுனா ஓட முடியாது சாமி. சரி எங்க போகணும்? எங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வருகிறேன். ஐயோ போக மாட்டேங்க. பசி உண்டே தாங்க முடியல. கொண்டுட்டாங்க. இந்த சமயபுரம் கோவிலுக்கா என்ன பெத்தெடுத்த மாதாவே, நீ ஒரு சாம்பராணி காட்டியிருந்தா எங்க அம்மா எனக்கு நீ ஒரு தச்சனை வச்சிருந்தா. எனக்கு சாயங்காலம் வந்த மாலை என் தாலை இருத்ததம்மா. நீ பெத்த பொண்ணுக்கு தகவலாவதம்மா. அந்த சமயபுரம் கோவிலுக்கா என்ன பெத்த எடுத்த மாதாவே, நீ ஒரு சாம்பராணி காட்டாத எங்க அம்மா எனக்கு நீ தெச்சனை வைக்காத. எனக்கு சாயங்காலம் வந்த மாலை என் தாலை இருக்குதம்மா, எனக்கு தகராறு ஆகுதம்மா. அப்படிக்கிட்ட போயிட்டு வரோன்னா அந்த கருமாரி கோவிலுக்கா என்ன பெத்தெடுத்த சண்டாளி இவர் கற்பூரமும் காட்டியிருந்தா அம்மா எனக்கு நீ காணிக்க கட்டியிருந்தா. எனக்கு காலையில வந்த மாலை என் கழுத்தை இருத்ததம்மா, எனக்கு கஷ்டம் வந்து நேரதம்மா. அந்த கருமாரி கோவிலுக்கா என்ன பெத்த எடுத்த மாதாவே, நீ ஒரு கற்பூரமும் காட்டாத எனக்கு நீ காணிக்க கட்டாத. எனக்கு காலையில வந்த மாலை என் கழுத்தை இருதுதம்மா, எனக்கு கஷ்டம் வந்து நேருதம்மா. அப்பா அம்மா பேச்சை கேட்காத பிள்ளை தரணும்னு சொல்லுவாங்க. தாய் தந்த பேச்சை கேட்காத பிள்ளைய தரணும் உலகத்துல சொல்லுவாங்க. என்ன காரணம்? ஏமா இவர நல்லாதானே இருந்த? அப்பா ஏமா ஆன சாபரத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே மண்ணை அள்ளி அள்ளி தலையில போட்டுக்கோ. அது ஏன் விதி அழிய போறோங்கிறது அதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு. ஆமா அது போல நல்ல காலம் இருக்கிற வரைக்கும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கலாம். கெட்ட நேரம் வந்துட்டா எப்பேற்பட்டவங்களை ஏந்திரிச்சு போக முடியாது. எப்பேற்பட்ட அரசனா இருந்தாலும் ஆண்டி ஆக்கி வச்சிருக்க கெட்ட நேரம் வந்து. அப்பா எங்க மருமகன்? அப்பா நான் இட்ட மாலையானது 4448 வியாதியில பெருவியாதி அப்பா, குஷ்டம். அங்க பாரப்பா மருமகனே கைகால் இல்லாத முடவன் நம்ம பார்த்து ஒரு நல்ல ஆடவருக்கு கல்யாணம் செய்யறான்னு. ஆனா நீ என்ன சொன்ன? என் கண்ணுக்கு ஏத்த கடவுள் செய்யணும் நீ சொல்லிட்ட. இதான் மாப்பிள்ளை சொன்னா
அவளுக்கு கருணாம்பிகைன்னு பேர் வைத்து உன் இஷ்டத்துக்கு நம்ம என்னுடைய வார்த்தை நீ கேட்காம பிடிக்கு எப்ப ஒரு கைகால் இல்லாத முடவு மேல நீ நமக்கு மாலையானது அவன் கைத்துல வந்து போச்சு. ஆமா. ஆனா இது நம்ம கூட தெரியாது. 55 ராஜர்கள் இங்க வந்திருந்தார்கள். அனைவரும் வந்தார்கள். அனைவருக்கும் இந்த கல்யாணம் தெரியும். ஆபத்தமானவர்களுக்கு தெரியும். ஆமா. எப்ப என்னுடைய வார்த்தை கேட்காமல் ஒரு முடவு கைத்துல நீ மாலை அணிந்தாய் அல்லவா, இந்தியில இருந்து நீ எனக்கு பிள்ளை இல்ல, உனக்கு அப்பா இல்ல, வேலை முடிஞ்சு போச்சு. மரியாதையா அவன் ஏத்துக்கிட்டு நாட்டை விட்டு இங்க போயிடு. அப்பா ஏமா ஒரு பிள்ளையானது பிறக்கக்கூடிய நேரத்துல தவறு செய்யும். அந்த குழந்தை பருவத்துல மண் அள்ளி கூட அது சாப்பிடும். அத தாய் பொறுத்துக்குவாங்க. ஆமா. ஆனா பருவகாலம் அடைந்த பிறகு ஒரு தாய் தந்தை பார்த்து அங்க போக இங்க போகன்னு சண்டைத்தான் போடுவாங்க. ஆமா. அவங்க சொல்வது நல்லது. கல்யாணம் செய்த பிற்பாடு கணவனோடு இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆமா. அது தாய் தந்த ஒரு பிள்ளையா பிறந்தவங்களுக்கு நல்லதுதான். நல்லது செய்யறது. எனக்கு செய்தது பூரா நீங்க நல்லதுதான். நான் செய்து கொண்டது நீ தவறு. அதனால ஒரு பிள்ளையா பிறந்த செய்த தவற மன்னிக்க முடியாது. அப்பா நீ சொல்லக்கூடிய வார்த்தை நான் ஏற்றுக்க முடியாது. அவரோடு நான் எங்கப்பா போய் நீ எங்க போவியா? உன் தலை விதியாது. நீனே தேடிக்கிட்டது. நீனே தேடி நான் பார்க்கலையா? பார்த்தோம். எப்ப என்னுடைய வார்த்தை கேட்காமல் நீனே எடுத்துக்கிட்ட. உன் வாக்கிய நீனே தேர்ந்தெடுத்த. ஆனால் மரியாதை சொல்ற, என் வீட்டு விட்டு போடு. அவன் கைகால் இல்லாதவன் இட்டுட்டு போடு. ஆமா. என்ன சொல்லுவாங்க நாட்டுல, பாருடா அந்த பிள்ளை தவறு செய்யறதுக்கு அடிச்சு துரத்துறோம். அந்த பேர் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க பிள்ளை இல்லாத. ஒரு பிள்ளை தவறு செய்திருந்தாலும் அந்த பிள்ளையை மன்னிக்காமல் பிடிக்கி. ஆமா. நல்லவரோ கெட்டவரோ ஒருவரோட மனம் புரிந்து விட்டது. அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தாய் தந்தையோட ராணிமை இருப்பது கிடையாது. இல்ல செத்தாலும் தவறு செய்தாலும் செத்தாலும் ஆமா என் புருஷனோடு போயிடு. ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், அப்படியோ என் கணவன் இறந்து போனாலும் நான் இறந்து போனாலும் எனக்கு மகள்னு சொல்லி வா வீட்டுல இருந்து ஒரு பச்சை துணி கொடுத்த மேல நான் எடுத்து வந்து போட மாட்டேன். எப்ப என் வார்த்தை எடுத்த நீ செத்தாலும் நீ வராத. உள்ள இருக்குன்னு நினைக்கவே நானும் ஆமா என் கணவனும் என்னால முடிந்தவரை பார்த்துக் கொள்வோம். அப்போ பெத்த தோஷத்துக்கு தவறு செய்தது நானு. என்ன அடிக்கலாம், உதைக்கலாம். இன்னையோட இந்த உடம்பு இது உயிரெல்லாம் அவருக்கு சொந்தம். சரி, இது உனக்கு சொந்தம் கிடையாது. இல்ல பெத்த தோஷத்துக்கு என்ன அடிச்சியா, என்ன திட்டுனியா, அது உனக்கு உரிமை. என் கணவனை திட்டுறதுக்கும் என்ன மருமன் தடி எடுத்து அடிச்சா 4 பேர் 10 பேர் ஊரே சாச்சி கிடக்கும். அதான் அடிச்ச போல இருக்குடா. அட ஒன்னு ஒண்டி போட்டடா. கை வர மருமன் கை ஒண்ணிலே வளர்த்த கிளி இந்த விட்டு போகுதம்மா. ஒன்னே ஒன்னே கண்ணே கண்ணு ஆசாசியா நேரம் பார்த்து நல்லது கொடுத்து என்ன வளர்த்த அம்மா வாச்ச. உண்டிலே வளர்த்த கிளி உன்னை விட்டு போகுதம்மா. நீ வளர்த்த பச்சை கிளி நித்தா கண்ணீரம்மா. உண்டிலே வளர்த்த கிளி இவனால ஒண்ணு சேர்த்துக்க முடியாதுங்க. என்ன நினைக்கிறா
உங்களை எப்பொழுது இந்த வீட்டிலே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அடித்து துரத்தினார்களோ உங்களை உட்கார வச்சிட்டு நான் சென்று பிச்சை எடுத்து கொண்டாலும் உங்களை கொடுத்து நான் காபந்து செய்வேன். நீ எடுக்க தேவையில்ல. நீ அடுப்பு பத்த அடிச்சு சோறாக்கி போகணும்னு அவசியம் இல்ல. ஏன் அவன் சட்டி எடுத்துட்டு போனா காலையில ஒரு வீட்டுல வாங்கியிருந்தா உங்க 2 பேர் வேலை முடிச்சுட்டு, மத்தியானம் ஒரு வீட்டுல வாங்கினா மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சது, ராத்திரி ஒரு வீட்டுல வாங்கினா நைட்டு சாப்பாடு முடிஞ்சது. உனக்கு சர்க்கரையோ அரிசியோ பருப்போ உப்போ மிளகா வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு கடன் காய்ச்சி கடன் ஒன்னும் தொல்லை இல்லை. கடன் வாங்கணும்னு அவசியமே இல்லை. உளுந்து ஊடு வாசி கூட கடை தேவையில்ல. உளுந்துப்பட்ட பழத்தானுக்கு போனா நம்ம காய்ச்சி வாங்கிட்டு வருவோம். ஐயா ஒருவரிடத்திலே சென்று கேட்டு வாங்கி சாப்பிடுவது தவறே கிடையாது. திருடா போனாதான் தாய் தந்தை சொல்ல கேளா பிள்ளை தருதுற அன்னைக்கு அவங்க சொன்னாங்கல்ல, கேட்டியாடி? கேட்டு என்னடா எலும்பு முடிச்சுக்கிச்சா? மத்து கையில குத்துனாண்டா, அப்படி நரம்பு சுருக்கிச்சடா. கட்டு போடுமா? நல்லமா நம்ம நடக்கிறோம்ல, என் கால் வலிக்கிட்டே என்ன நல்லா அணைச்சி நல்லா தூக்கிட்டு போ, தலையில வச்சு தூக்கிட்டு போ. என்ன நடக்க முடியல, என்ன தலையில வச்சு நல்லா மேல வச்சு தூக்கிட்டு போங்க. நல்லா பண்ண முடியாது. ஆண்டு ஆண்டு இல்லைன்னா டிக்கெட்ல வச்சு தூக்கிட்டு போ. சாமி எங்களுக்கு தெரியாது. சரி அம்மா, எனக்கு பசி ஆயிருக்கு அம்மா. பொறுமையா உட்கார வைக்கணும். எடாவடி இடக்கல முடக்கல கீடக்கல எடாவடி பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஒண்ணு என்ன பண்ணுன்னு எனக்கே முடியாது. நல்ல பொறுமையா உட்கார வை, நல்லா அணைச்சு நல்லா கைகால நல்லா ஒண்ணா புடிச்சு நல்லா பொறுமையா உட்காரு. மாலை போட்டு என்ன பொட்டுன்னு போடுறான். ஐயோ சொல்லாதீங்க. தேங்கி பிடிச்ச அதுக்குள்ளே நீங்க வந்துட்டீங்க. அடிக்க நல்ல பொறுமையா உட்கார வை.
போய் சேலம் கொண்டு வா சேலம். இந்த காட்டு வழி மார்க்கமா போகக்கூடிய நேரத்திலே சாதம் இது கேட்டாலும் எங்க போய் அம்மா மாறே என் காட்டி மாறே அவன் செஞ்ச அக்கிரமுக்கு தான் வந்து கேள்வி இருக்கிறான். உன்னை டீ குடிச்சு சொன்னமா என்ன பாவம் நீ அப்படியே தடத்தண்ணு போட்டு வந்திருக்கியா? வெறும் பச்சை தண்ணி விட்டு பேசக்கூடாது. கையை தூக்கிட்டா எனக்கு வரலன்னா நீ ஜாமியாரு பொறுமாரு. அவனுக்கு டீ கொடுத்துட்டு அவன் பொண்டாட்டி வச்சுக்கலாம்னு பாத்தியா? அவனுக்கு டீ கொடுத்த காரணம் என்ன? அவன் பொண்டாட்டி பல பல செவப்பா இருக்கிறா. நம்ம அவனு அத நான் பார்க்கணும். இந்த சாதமானது தெரிவாளைந்து வீடு வீடாக நானே சென்று என் மன்னவருக்கு பசியா இருக்கின்ற சாதம் கொண்டு வந்து விட்டேன். கொடுக்கட்டுங்களா? சாப்பாடு கேட்க போனோம். ஏங்க பச்சரிசி சாதம் சாப்பிடுவீங்களா? நல்லா புண்ட மாட்டேமா புண்டமா பிய கொடுத்த கொடுத்துப்பான். அவள் பச்சரிசி சாதம் எடுத்தால் வாரி வாரி ஓர் எடுத்து வந்து இல்ல ஓரு ஓரு. ஆமா அண்ணி அண்ணி கொண்டு அண்ணி எடுத்து வந்துட்டங்க. ஒரே இன்னாரம் எடுத்துருந்தோம். அடுத்த போயிடுவான்.